ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு, அதிர்ஷ்ட நிறமன அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை எல்லாமே இன்றைக்கி எப்படி இருக்கும் என்ற ஸ்பெஷலான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க. ஏன்னா டைரெக்டாக உங்கள் ராசி பலன்களை பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். மேலும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திவிட்டு நம்மோடு சந்தாதாரராக மாறிவிடும்படி கேட்டுக்கிறேன். இதனால் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. வாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி 2023ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை, தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 10ஆம் நாள். இன்றைய தினம் பௌர்ணமி விரதம் இருக்கவும் கிரிவலம் செல்வதற்கும் உகந்த ஒரு நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்கள் இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் சந்திர பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சமடைந்து காணப்படுகிறாருங்க. காலை 10:42 வரை 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் அதன் பிறகு 4ஆம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறார். செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் ஆட்சி பலம் பெற்றுள்ளாருங்க. இதுவும் யோகமான ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. 2ஆம் இடத்துல குருவும் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரபகவான் காரணமாக இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நல்ல நன்மைகள் நமக்கு காத்திருக்குங்க. நமது மீனராசி நண்பர்களுக்கு இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக வாய்ப்புகள் காரணமாக புதிதாக சில சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, புதிய வீடு கட்டணுங்கிற ஆசை இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகும். அல்லது கட்டண வீட்டை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அல்லது ஏதாவது 2 வீலர் 4 வீலர் போன்ற வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது. இது தவிர இன்றைய தினம் அதிகமான சந்தோஷத்தை உங்களுக்கு தருவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய திறமை தாங்க. ஏன்னா உங்களுடைய திறமைகளை பழிச்சிடக்கூடிய வகையில் நீங்கள் உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உருவாகும். அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியுங்க. எனவே வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்குங்க. உங்கள் திறமைகள் வெளிப்பட்டால் அதிகமான அங்கீகாரம், நல்ல ஒரு பாராட்டுதலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். புகழ் கூடும், எல்லாமே இருக்குங்க. எனவே அதிர்ஷ்ட காற்று வீசுன்னு சொல்லலாம். இன்றைக்கு அற்புதமான ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. சில பேர் இந்த வீடை மாற்றலாமா அல்லது உங்கள் வண்டி வாகனங்களை மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீங்க. அது உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. உங்களது வண்டி வாகனங்களை உங்களுக்கு மனதிற்கு பிடித்தபடி நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்க முடியுங்க. வியாபாரிகளுக்கு வியாபாரம் நிமித்தமாக புதிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய உருவாகும். வாய்ப்புகள் அப்படின்றது எப்பயுமே கிடைக்காதுங்க, தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்காது, எப்போயோ ஒரு இடம் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது வியாபாரிகளுக்கு அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி காத்திருக்குங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ எல்லாமே இன்னைக்கு கிடைக்குங்க. மாணவர்களுக்கு உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ் குறித்த உயர்கல்வி குறித்த சில சிந்தனைகள் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. புதிய ஐடியாக்கள் உங்களது உயர்கல்விக்காக நீங்கள் வந்து மேற்படிப்பு எங்கே படிக்கலாம், என்ன படிக்கலாம் என்ற மாதிரியான சிந்தனைகள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு புதிதாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. இன்றைய தினம் காரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் பேச்சு திறமை பயன்படுத்தலாம். உங்கள் பேச்சுக்கள் மூலமாக அதிகமான நன்மைகள் இன்றைக்கி காத்திருக்குங்க. நல்ல ஒரு யோகமான ஒரு நாளுங்க. அதை நீங்கள் பேச்சு திறமை பயன்படுத்துவதன் மூலமாக இன்னும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள முடியும். கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய பெண்டிங்கான இழுபறியான விஷயங்கள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு முற்று பெற்று உங்களது காரியங்கள் சிறப்பாக கைவிடக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது சூப்பராக இருக்குங்க. குடும்ப வாழ்க்கை அழகாகும், கலகலப்பாகும். எனவே குடும்ப உறுப்பினர்களோடு அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிடலாம். அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இது இருக்கீங்க. கவர்மெண்ட் வழியில் உங்களுக்கு ஏதாவது காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா அது ரொம்ப நாளாக முயற்சி பண்ணி முடியாத காரியங்களை கூட இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்தால் முடிந்து விடுங்க. அதனால இழுபறியான எல்லா விதமான வேலைகளும் இன்னைக்கு நீங்கள் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அலுவலக பணிகளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக உங்கள் உயர் பொறுப்பாளர்களோடு கூட நடந்துக்கிறது ரொம்ப அவசியங்க. உங்கள் உயர் அதிகாரிகள் அல்லது உங்கள் முதலாளி கூட பழகும்போது கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. அப்படி இருந்துக்கிட்டிங்கன்னா அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். நல்ல சூழல் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்புகளை உங்களால் வந்து உருவாக்கி கொள்ள முடியும். ஸோ சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். அலுவலக பணிகளில் உங்களுக்கு நீங்கள் விரும்பியபடி டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அல்லது உங்கள் வாழ்க்கை துணை இருக்கக்கூடிய ஊருக்கே வந்து உங்களை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரே ஊரில் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையோட சேர்ந்து இருக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல இடம் மாறுதல் குறித்த தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்க நண்பர்களே. ஏன்னா அற்புதமான ஒரு நாள். அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, நீங்கள் உங்களது மனம் கவர்ந்த காதலை செய்யக்கூடிய தவறுகளை வந்து மன்னித்து நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க. காதல் வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இல்லை. எனவே நீங்கள் பொறுமையாக இருங்க. காதல் வாழ்க்கை இனிமையாக மாற்றுவதற்கான நேரம் ஒரு மாதிரி நீங்கள் காத்திருப்பது நல்லது நண்பர்களே. மனசை வந்து எப்பயுமே பாசிட்டிவாக தாங்க வச்சுக்கணும். நேர்மறை எண்ணங்களோடு நீங்கள் மனசை வைத்துக் கொள்ளும்போது, உங்கள் நேர்மறை எண்ணங்களோடு உங்கள் செயல்பாடுகளை நீங்கள் அணுகும்போது அது உங்களுக்கு அதிகமான வெற்றிகளையும் மற்றவங்களை உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையும் அதிகரித்திட நல்ல வாய்ப்புகள் உருவாக்கி தரும். மேலும் நீங்கள் மற்றவங்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும், எளிதாக மற்றவங்களை கவர முடியுங்க. அதுக்காக நீங்கள் பாசிட்டிவான அணுகுமுறையோடு எப்போதுமே இருக்கிறது நல்லது நண்பர்களே.
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, உங்க மனசுல நெறைய பணம் விரைவாக, சீக்கிரமாக சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்ற மாரியான சில யோசனைகளா நெறைய வந்து போகலாம். அந்த மாரி விஷயங்கள்ல ஆர்வம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க. சொந்த பந்தங்கள் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் இன்னைக்கு திடீர்னு உங்களுக்கு எதிர்பாராத வகையில நல்ல அன்பளிப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால, அந்த கிஃப்ட் மூலமா உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. அலுவலக பணியில் இருக்கிறவங்க, இன்றைய தினம் நீங்கள் உங்களது சக ஊழியர்கள் மூலமாக சில அன்பான தருணங்களை வந்து உணர முடியும். என அற்புதமாக ஒரு அன்பான உணர்வு இன்னைக்கு உங்களுக்கு உத்தியோகத்துல கிடைக்கிறதுனால, அது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. மாணவர்களுக்கு புதிதாக செமினார்கள் அல்லது கண்காட்சி ஏதாவது நடக்குது அப்படின்னா, அதில போய் கலந்துக்கிறது மூலமாக புதிதாக நிறைய தொடர்புகளை உருவாக்கிக் கொள்ள முடியும். மேலும் உங்களது அறிவையும் பெருக்கிக் கொள்ள முடியுங்க. அதை நீங்க தயங்காம மேற்கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடைத்தால் கண்காட்சியில கலந்துக்கலாம். இப்பொழுது அற்புதமான யோகமான ஒரு தினம் இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தினம் திருமண மாணவர்கள் உங்க வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு எதுவுமே செய்யாதீங்க. இன்னைக்கு வாழ்க்கை துணையிடம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். அல்லது வாழ்க்கை துணை சில விஷயங்களை நிர்பந்தப்படுத்தும் போது அதெல்லாம் நீங்க கண்டிப்பாக உட்கார்ந்து பேசி அதை தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. உங்க வாழ்க்கை துணையை நம்பி இன்னைக்கு எதுவும் செய்ய வேண்டாம். மத்தபடி இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள் நேர்மறை எண்ணங்களோடு செயல்படுங்க. அதிகமான வெற்றிகள் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும். உங்களது வண்டி வாகனங்கள் எல்லாம் நீங்க புதிதாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும். எனவே மிகச்சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. மனதிற்கு விரும்பிய வகையில் உங்கள் அலுவலக பணிகள் சூப்பராக இருக்கும். கலகலப்பான குடும்ப வாழ்க்கையும் காத்திருக்கிறது. எனவே அற்புதமான ஒரு சந்தோஷமான ஒரு நாள், அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் கம்மின்னு பார்க்கும்போது 2 கலர் யூஸ் பண்ணலாங்க. ஒன்று க்ரீம் கலர், இன்னொன்று ஒயிட் கலர். ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறதுங்க. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் 9, 9 நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்ற தினம் போராட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்று தினம் வியாபார நிமித்தமாக நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும்போது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு உங்களது உயர்கல்வி குறித்த நிறைய புதிய ஐடியாக்கள் உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். வாய்ப்புகள் கிடைக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல அனுகூலமான ஒரு நாளாக மாணவர்களுக்கு இன்னைக்கு அமைதுங்க. உங்கள் பேச்சுகள் மூலமாக காரிய வெற்றிகள் மற்றும் சாதகமான சூழ்நிலை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். எனவே பேச்சு திறமை பயன்படுத்துங்கள், வெற்றிகளை பெற முடியும். கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் நிறைய ட்ரை பண்ணலாம். ஏற்கனவே இழுபறியாக இருக்கக்கூடிய வேலைகளை இன்னைக்கு உங்களுக்கு அரசு தொடர்பான விஷயங்களை இன்னைக்கு முடிந்து உங்களுக்கு வேண்டிய சலுகைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். ரேவதி நட்சத்திரங்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் கலகலப்பான நல்ல சந்தோஷமான சிரித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகுங்க. அலுவலக பணிகளில் கொஞ்சம் நீங்கள் கூடுதல் கவனத்தோட உயரதிகாரிகளுடன் பழக வேண்டியது ரொம்ப அவசியம். பழகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. மற்றபடி உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கும். மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம், கலகலப்பான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.